வணக்கம். கதையும் கவிதையும். கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு. வழங்குபவர் கவித்தென்றல் மாவு ஞானவடிவேல். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு, சென்னை. வருக, வணக்கம். அருமை புதிய ஐயா, ரொம்ப நன்றி. மிக மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தும்பியினுடைய 142வது கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய சிறப்பை மேலும் அதிகரிக்கிற வகையில் இங்கு வந்து சேர்ந்திருக்கிற அனைத்து அறிஞர் பெருமக்களையும் உலகமாற மகிழ்ந்து வணங்கி மகிழ்கிறேன். தலைமையேற்ற அன்பிற்குரிய ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஒரு இனிப்பு அதை எந்த பக்கம் பிட்டு தின்றாலும் அது இனிப்பதை போல ஒரு 1000 ஒரு குழாய் வெளிச்சங்கள் இருக்கின்றன, அத்தனைக்கும் பொத்தான்கள் இருக்கு என்று சொன்னால் எந்த பொத்தானை அழுத்தினாலும் அந்த வெளிச்சம் வருவது போல திடீரென்று அழைத்து சொன்னாலும் உடனடியாக ஒரு அற்புதமான ஆராய்ச்சி உரையை வழங்கி நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அவருடைய பல்வேறு கருத்துக்கள் மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு கருத்துக்களாக இருந்தன. கவிதை களஞ்சியம் என்கிற தலைப்பிலே அற்புதமான ஒரு உரையை வழங்கி இருக்கிற எங்கள் அன்பிற்குரிய ஆசான் ஐயா கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, அவர் பேசுகிற போதெல்லாம் அவர் என்ன இலக்கியத்திலிருந்து எந்த பாடல் சொல்ல போகிறார் என்கிற ஆவலை காட்டிலும் அதற்கு இணையாக எந்த திரைப்பட பாடலை அவர் எடுத்துக்காட்டப் போகிறார் என்கிற ஆவல் தான் இப்பொழுதெல்லாம் அதிகமாக வந்து விட்டது. அப்படி அற்புதமாக ஒரு பொருத்தமாக ஒரு அற்புதமான பாடலை எடுத்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் விளங்குகிற வகையிலே மிக எளிதாக ஒரு பேராசிரியரை போல் நடத்தி வருகிற அவரை வணங்குகிறேன். ஒரு நல்ல ஒரு தமிழ் வாழ்த்து பாடலால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல தொடக்கம் அமைத்த ரமணியம்மாள் அவர்களுக்கு என்னுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பணிகளுக்கு இடையில் ஆச்சரியமாக நமக்கெல்லாம் மகிழ்வு தரும் வண்ணம் இங்கு இணைந்திருக்கக்கூடிய ஐயா காவிரி மைந்தன் அவர்கள், திருவண்ணாமலை சரவணன் அவர்கள், பாவரசு முகவை திருநாதன் ஐயா அவர்கள் போன்றோரை வணங்கி மகிழ்கிறேன். வரவேற்புரை வாசித்த ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய உதவி நமக்கு மிகப்பெரிய ஊக்கம், அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய சரித்திர நாவலாசிரியர் லிங்கராசா ஐயா அவர்கள், பிறகு ரங்கசாமி ஐயா அவர்கள் போன்ற அனைவரையும் வணங்கி இந்த உரைக்கு நான் செல்லுகிறேன். இன்றைக்கு நாம் சுந்தரகாண்டத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். மணி கிட்டத்தட்ட 8 மணி ஆகிவிட்டது. எவ்வளவு விரைவாக இதை சொல்ல முடியுமோ அந்த அளவு நான் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். நல்ல வேளையாக இன்றைக்கு ஒரு படலம் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆகவே அதனை நல்ல விதத்தில் நாம் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். பெரியவர்களே, கம்பனுடைய ராமாயணத்தினுடைய சிறப்பை மிக இயல்பாக மிக சுருக்கமாக ஐயா அந்தமான் அவர்கள் சொன்னார்கள். ஓசை பெற்று உயர் பாற்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குவு முக்கென ஆசை பற்றி அறையில் உற்றேன் என்று கம்பன் பாடினார். ஒரு பாற்கடலை ஒரு பூனை நக்கி குடிப்பதற்கு ஆசைப்படுவது போல நான் பாடுகிறேன் என்று மிக மிக தன்னடக்கத்தோடு கம்பன் சொன்னாலும் ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக அழகாக சொன்னது போல கம்பன் அனைத்தும் அறிந்த பேரறிஞன். அவன் அந்த அகில உலகத்தினுடைய அத்தனை அறிவுகளையும் அவன் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறான். அவன் இருந்தது சோழ நாடு, ஆனால் வடநாட்டை கற்பனை செய்திருக்கிறான். அவன் இருந்தது நிலம், நீரில் உள்ள கப்பல்கள், மாலுமிகள், அதனுடைய மரக்கலங்கள், அதனுடைய இயல்புகள் அத்தனையும் அவன் அறிந்திருக்கிறான். வேதங்களுடைய தன்மைகள், அந்த வியாக்கியானங்கள், உபனிஷத்துக்கள், அவை கூறுகின்ற உண்மைகள் அத்தனையும் அள்ளி கொண்டு வந்து கொட்டி கொட்டி கொடுத்த காவியம் தான் கம்பராமாயணம். இதை மதத்தின் பெயரை சொல்லியோ இல்லை ஆத்திகம் நாத்திகம் என்று ஒரு சாக்கு போக்கு சொல்லியோ இதனை யாரும் தவிர்த்தார்கள் என்றால் அவர்கள் அறியாதார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்தமான் ஐயா அவர்கள் சொன்னது போல
கடவுள் மறுப்பாளர்களும் இந்த கம்பராமாயணத்திலே கரை கண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய ஐயா கூமாப்பா கபிலன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய உறுதுணை என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஊக்கமாக்கம். அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். உண்மையில் இந்த கம்பராமாயணத்துக்கு உயிர் கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் பொது உடைமைவாதிகள். ஐயா ஜீவானந்தம் போன்ற பொது உடைமைவாதிகள் தான் இந்த கம்பராமாயணத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தினார்கள். மதம் சார்ந்து சென்னை கம்பன் கழகத்தினுடைய தலைவராக நீதிபதி ஐயா மு இஸ்மாயில் அவர்கள் தான் இருந்தார். இத்தனை பேரையும் எப்படி கம்பராமாயணம் இருக்கிறது, இதனுடைய சிறப்பு என்ன என்பதை கவிமணி ஒரு அழகான பாடலாக சொல்லுகிறார். பாவின் சுவைக்கடல் உண்டு எழுந்து கம்பன் பாரில் பொழிந்த தீம்பாலையெல்லாம் நாவின் இனிக்க பருகுவமே அதன் நன்னலம் முற்றும் தெளிகுவமே என்று கவிமணி பாடுகிறார். அதாவது பாற்கடல் அருந்த போகிற பூனை போல் நான் முயல்கிறேன் என்று கம்பன் ஒருபுறம் சொன்னால், கவிமணி என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பாவின் சுவை கடல், பா தமிழ் கவிதையினுடைய சுவை, அவை அத்தனை நிரம்பிய ஒரு கடல். அந்த கடலை முழுமையாக குடித்து எழுந்து வருகிறான் கம்பன். அவன் எழுந்து வந்து பாரில் பொடிகிறான் திம்பாலை. அதாவது கவிதையினுடைய சுவை ஒரு கடல் போல் இருக்கிறது. அந்த கடலை உண்டு எழுந்து ஒரு மேகம் போல எழுந்து மழை பொழிகிற ஒரு மேகம் போல நமக்காக கம்பன் பொழிகிறான். அதை நாம் எல்லாம் அள்ளி பருகுவோம், அதில் உள்ள நன்னயத்தை அறிந்து தெளிகுவோம், தெளிவு பெறுவோம் என்று கவிமணி பாராட்டுகிறார் என்று சொன்னால், கம்பனுடைய பாவின் நயத்தை பருக பருக அது வருகிற அது இன்பம் என்பது இணையற்றது. இன்றைக்கு நாம ஒரு 4 காண்டங்களை கடந்து இன்றைக்கு 5வது காண்டம் சுந்தர காண்டம் வந்திருக்கிறோம். பொதுவாக இந்த காண்டங்களுக்கு எப்படி பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால், அது நிகழ்ந்த இடத்தை குறித்து தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த காலத்துல ஒரு பழக்கம். இப்ப நீங்க சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று வைத்திருக்கிறார்கள். எதற்காக? புகாரில் நடந்த நிகழ்ச்சிகளை புகார் காண்டம், மதுரையில் நடந்த நிகழ்ச்சிகளை மதுரை காண்டம், வஞ்சியில் நடந்தது வஞ்சி காண்டம். அதுபோல அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சிகள் அயோத்தியா காண்டம், காட்டில் ஆரண்யத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் ஆரண்ய காண்டம், கிட்கிந்தையில் நடந்த நிகழ்ச்சிகள் கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருக்கிறது. யுத்த காண்டம்னே கம்பன் பெயர் வைக்கல என்று சொல்கிறார்கள். அது யுத்த காண்டம் என்பது பின்னால் வைத்த பெயர் என்று சொல்லுகிறார்கள். இலங்கையில் நடந்த காண்டம், ஆகவே இலங்கை காண்டம் என்று வைக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியறிஞர் சோ முருகப்பனார் என்பவர் சொல்லுகிறார். இதுல 2 காண்டங்கள் மாறுபட்டு இருக்கிறது. என்னன்னா, ஒண்ணு பாலகாண்டம், இன்னொன்னு வந்து இந்த சுந்தர காண்டம். பாலகாண்டம் வந்து அந்த இளமையில் நடந்த நிகழ்ச்சிகளை குறிப்பதால் அதை பாலகாண்டம் என்று வைத்தார். ஏனென்று சொன்னால், அதில் ஒரு இடத்தை சொல்ல முடியாது. இந்த பாலகாண்டத்தில் அயோத்தியா வருகிறது, மிதிலை வருகிறது, விஸ்வாமித்திரனோடு செல்லுகிற கானக பகுதிகள் வருகின்றன. ஆகவே ஓரிடத்தை குறிக்க முடியாததால் அவனுடைய பால பருவத்தை குறிப்பதால் அதை பருவத்தை குறித்து பாலகாண்டம் என்று வைத்தார். அதை போல சுந்தர காண்டத்தில் ஒரு இடத்தை குறிக்க முடியாது. இதுல இலங்கை வருகிறது, கடல் பகுதி வருகிறது, இடைப்பட்ட பகுதியில் வருகின்றன. ஆகவே இதை சுந்தர காண்டம் என்று பெயர் வைத்தார். இந்த சுந்தர காண்டம் என்று ஏன் பெயர் வைத்தார் என்பதற்கு கூட 2-3 செய்திகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி என்னென்றால், அனுமனுக்கு வந்து சுந்தரன் என்கிற பெயர் உண்டு, ஆகவே சுந்தர காண்டம் என்று வைத்தார் என்று சொல்கிறார். அது ஒரு வியாக்கியானம். இன்னொரு விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த சுந்தர காண்டத்தினுடைய முக்கிய கதாபாத்திரம் சீதை. இந்த சீதையினுடைய பண்பு நலன்களை முழுமையாக அவளுடைய இன்னொரு பரிமாணத்தை நாம் பார்ப்பது இந்த சுந்தர காண்டத்துல தான். சீதை எப்படிப்பட்டவள் நம்ம பார்த்திருக்கிறோம். நாட்டை விட்டு காட்டுக்கு வருகிற பொழுது ஆரண்யம் வந்து விட்டதா என்று கேட்கிறார். அப்படி ஒரு வெகுளி. அந்த அமைச்சர் திரும்பி போகிற பொழுது, இவர்களை காட்டிலே கொண்டு வந்து விட்டு போகிற பொழுது சீதை சொல்லுகிறார், நான் வளர்த்த அந்த பறவைகள், அந்த கிளிகளை என் தங்கைமார்களிடம் கொடுத்து பத்திரமாக பார்த்துக் கொள்ள சொல்லுங்கள். என் அத்தைகளை நான் அவர்களை வணங்கியதாக சொல்லுங்கள். காட்டுக்கு அனுப்பின அத்தைய கும்பிட்டு செய்தி சொல்லி அனுப்புறா சீதை. அப்படி ஒரு வெகுளியாகிய சீதை. அந்த சீதை அவளுடைய முழு பரிமாணத்தையும், அவளுடைய பண்பையும், அவளுடைய வீரத்தையும், அவளுடைய மதியோகத்தையும், அவளுடைய அற்புதமான அந்த சொல் வன்மையையும், நம்ம அவருடைய பொறுமையையும் எங்கே பார்க்கிறோம்னு சொன்னா, கற்புத்திரத்தையும் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால் சுந்தர காண்டத்தில் தான்.
ஆகவே அவள் குணசுந்தரியாக அங்கே தெரிகிறாள். அழகிய சுந்தரியாக, பண்பு நலனில் அழகிய சுந்தரியாக அங்கே சீதை வெளிப்படுகிறாள். ஆகவே பண்பில் அழகிய சுந்தரி, குணசுந்தரியாக அவள் வெளிப்படுவதால் இந்த காண்டத்திற்கு சுந்தரகாண்டம் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த சுந்தரகாண்டத்திற்கு பெயர் வைத்ததிலே ஒரு செய்திகள் இருக்கின்றன. இதுல இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இதனுடைய முதல் படலம் கடல் தாவு படலம். இந்த கடல் வாழ்த்து விட்டுருங்க, கடவுள் வாழ்த்து படலம் என்று தனியாக சில புத்தகங்கள் சொல்லுகின்றன. சில புத்தகங்கள் நேரடியாக கடல் தாவு படலத்திலே சேர்த்து விடுகின்றன. முதல் படலம் கடல் தாவு படலம். இந்த சுந்தரகாண்டத்தினுடைய கடைசி படலம் திருவடி தொழுத படலம். இது எதற்கு இணையாக இருக்கிறது என்று சொன்னால், அற்புதமான திருவள்ளுவருடைய திருக்குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்போ பிறவி பெருங்கடல் முதல் படலம் கடல் தாவு படலம், பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறுதி படலம், இந்த நிறைவு படலம் திருவடி தொழுத படலம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அழகிய சிறப்பை இந்த சுந்தரகாண்டம் பெற்றிருக்கிறது. கண்ணுக்கும் கருத்துக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நிறைந்த படலம் இந்த படலம். இந்த ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம்னா ஒரே சோகம். அந்த சோகத்தில் இருந்து நம்மளை விடுவித்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற படலம் சுந்தரகாண்டம். காண்டம் சுந்தரகாண்டம். அதனாலதான் சுந்தரகாண்டத்தை நாம் எதை நம்புகிறோமோ அது நமக்கு நிகழும், எதில் நாம் லயிக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஆகவே துன்பத்தில் இருந்து இன்பத்தை நோக்கி நடக்கிற ஒரு வெளிச்ச கீற்று இருட்டில் இருந்து, ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருட்டில் இருந்து பேசினார்கள். ஆனால் வெளிச்சம் போல பல்வேறு கருத்துக்களை அவர்கள் இங்கே வெளியிட்டார்கள். ஒளி மிகுந்த கருத்துக்களை இங்கே கொடுத்தார்கள். அப்படி ஒரு இருட்டில் இருந்து ஒரு வெளிச்ச கீற்றை கண்டேன் சீதையை அப்படின்னு நம்பிக்கையை அனுமன் கொடுக்கவில்லை. அனுமன் என்ன கொடுத்தான்? ராமனுக்கு உயிரை கொடுத்தான். நம்ம பார்த்திருக்கோம், ராமன் எப்பேற்பட்ட வீரன். அதே வீரன் ராமனுக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. அவன் மிகுந்த கவலைப்படக்கூடியவன். 2-3 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான் ராமன். நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதை யாருமே சொன்னதில்லை. நான் படிக்கும் போது நமக்கே தெரியுது. ஒரு தடவை சீதையை காணா போனவன தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறான். ஒரு தடவை லக்ஷ்மணனை ஒரு அரக்கி கொல்ல போயிட்டு அவன் கொன்னுட்டா என்று கருதி உடனே தற்கொலை பண்ணிக் கொள்ள நினைக்கிறான். இப்படி ஒரு பக்கம் பயம், சஞ்சலம், கவலை அத்தனையும் கொப்புளிக்கிற ஒரு உருவமாக, ஒரு படைப்பாக ராமன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ராமனுக்கு உயிரை மீட்டுருவி தருவனாக இங்கே அனுமன் அந்த அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறான். அத்தனையும் நாம் சுந்தரகாண்டத்துல பார்க்கிறோம். அந்த சுந்தரகாண்ட படலத்தினுடைய காண்டத்தினுடைய முதல் படலம் கடவுள் வாழ்த்து படலம். இந்த கடவுள் வாழ்த்து படலத்துல நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த வானரங்கள் தேடிக்கொண்டு 4 திசைகளிலும் செல்லுகிறார்கள். பார்த்தோம், நம்ம சுக்ரீவன் மிக அழகாக அவர்களுக்கு எவ்வளவு ஒரு ராஜா, அவனுடைய அந்த திறமையை அப்பதான் பார்த்தோம். எவ்வளவு அழகாக அவர்களை ஒவ்வொரு பக்கமும் திருப்பி அனுப்பி திசைகளுக்கு ஒரு படையாக, சேனையாக அனுப்பி இந்தந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று மிக தெளிவாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வரையறுத்து கொடுத்தவர்கள் அனுப்புகிறார்கள். அதே மாதிரி அனுமனுடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய படை தெற்கு நோக்கி வருகிறது. அவர்களுடைய சுக்ரீவன் சொன்ன அனைத்து பதில்களையும் பார்த்து விட்டு வருகிறது. கடைசியில அந்த மகேந்திர மலையில் அங்கே நிற்கிறார்கள். அந்த சம்பாதியை பார்க்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். பிறகு அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இலங்கையில் தான் சீதை இருக்கிறாள் என்பதற்கு நம்பிக்கையான பல செய்திகள் இங்கே கிடைக்கின்றன. ஆகவே யார் போவது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறார்கள். அங்கதன் சொல்லுகிறான், நான் போயிருவேன், எனக்கு திரும்பி வர முடியாது என்று சொல்லுகிறான். சிலர் சொல்லுகிறார்கள், என்னால போக முடியாது என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த சாம்பவான் என்று சொல்பவன் அனுமனை தயார் செய்கிறான். நீ உன்னால போக முடியும், நீ போ என்று சொல்லி அதற்கு அனுமனும் நீங்கள் சொன்னா நான் செய்கிறேன் என்று சொல்லி அதற்கு தயாராகிறான் என்பதை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மலை மேல பெரிய ஆஜாகுவான ஒரு விஸ்வரூபம் எடுத்து அவன் உயர்ந்து வளர்ந்து நின்று அந்த மலை மேல நடக்கிறான். நடக்கிற போது அந்த மலை படாத பாடுபடுகிறது. அதில் உள்ள அந்த உயிர்கள் எல்லாம் அதுல பல்வேறு செயல்கள் இங்கே நடக்கின்றன. அதை பார்த்து அவன் தயாராகிறான் தாவரத்திற்கு. இது வரைக்கும் நம்ம போன தடவை பார்த்தோம். இது கிஷ்கிந்தா காண்டத்துல பார்த்தோம். இப்போ சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்துல முதலில் கடவுள் வாழ்த்தில் ஆரம்பிக்கிறார் கம்பர். 8:10, 8:35, 8:40 முடிச்சிடறேன். ஒரே ஒரு படம் அல்ல. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என
பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால். இவர் என்ன சொல்லுகிறாருங்க, திருமாலுடைய திருமாலுடைய பெருமையை புகழ்கிறார். அவர் திருமாலாகவே நம்பக்கூடிய ராமனினுடைய பெருமையை இங்கே புகழ்கிறார் இந்த கடவுள் வாழ்த்துல. ஐயா பொதிகையார் சொன்னது மாதிரி ஒவ்வொரு காண்டத்திலும் அவர் கடவுள் வாழ்த்துக்களை பாடுகிறார். அதுவே ஒரு தனி ஆராய்ச்சி. அது மிகுந்த தத்துவம், கடவுள் தத்துவம் நிறைந்த செய்திகள் அதிலே குறிக்கப்பட்டிருக்கின்றன. அதை குறித்தே ஒரு கட்டுரை எழுதணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அளவிற்கு அதை மட்டுமே தொகுத்து, ஏனென்றால் மேம்போக்கா பார்த்தா அது ஒரு தெய்வ வழிபாடு போல தோன்றுகிறது. ஆனால் அதற்குள் பல்வேறு செய்திகள் அடங்கி கிடக்கின்றன, தத்துவார்த்தமான செய்திகள். அவற்றை தொகுத்து நாம் பார்க்க வேண்டும். இதுல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மாலையை பார்த்து யார் பாம்பு என்று சில பேர் பயப்படுகிறோம். ஒரு மாலையை பார்த்துட்டு எல்லாரும் பாம்புன்னு பயப்படுறோம். ஒருத்தர் மாலையை பார்த்து பாம்புன்னு பயந்தான்னா அவனுடைய புத்தி தெளிவிக்கு பிற்பாது அவன் பக்கத்துல போய் பார்த்துட்டு இல்ல இல்ல இது பாம்பு இல்ல, இது மாலைதான் என்று அவன் புத்தி தெளிகிறது இல்லையா? அது மாதிரி இந்த உலகத்தின் பல்வேறு பூதங்களை பார்த்து, ஐம்பூதங்களை பார்த்து பயந்த மனிதர்களுடைய புத்தியை தெளிவிப்பவன். இன்னொன்று, இந்த ஐம்பூதங்களிலும் நிரவி இருக்கிறவன் ஒரே ஒருவனே என்கிற அந்த மெய்ஞானத்தை, அந்த மெய்யறிவை ஊட்டுபவன் எவனோ அவனை நான் வணங்குகிறேன் என்பது போல இந்த கடவுள் வாழ்த்தை அவர் பாடுகிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என, மாலையில் தோன்றக்கூடிய பொய்மை பாம்பு என, பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம். ஐம்பூதங்கள் அவை வெவ்வேறு வடிவங்களிலே இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதனுடைய வேறுபாட்டை அறிய முடியாமல் இருக்கிற உயிர்களுக்கு, அதை பார்த்து கலங்குகிற உயிர்கள் எவரை கண்டால் அதனுடைய வேறுபாடை உணருமோ, வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதியாவான். அவர் யார் என்று சொன்னால், இலங்கையில் சண்டைக்கு போனார். யார் என்றால் அந்த ராமன். அவன்தான் அனைத்து மறைகளுக்கும் விளக்கம், அனைத்து மறைகளுக்கும் இறுதி. அத்தனை மறைகளும் காட்டுகிற கடைசி அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், அனைத்து மறைகளுக்கும் விளக்கமாக இறுதியாக இருப்பவன் அந்த ராமன். அந்த ராமன் தான் ஐம்பூதங்களாக விலகி கிடக்கின்ற பல்வேறு அந்த பூதங்களுடைய வேறுபாடுகளை நமக்கு விளக்குபவனாக அவன் இருக்கிறான் என்று கம்பர் இங்கே பாடுகிறார். இப்படி கடவுளை வணங்கி விட்டு இப்பொழுது நேரடியாக சுந்தரகாண்டத்துல போறார். இப்ப முதல் பகுதி என்ன என்றால், முதல் பகுதி அனுமன் என்ன பண்றான், அந்த மகேந்திர மலையில நின்றுகிட்டு உயர்ந்து ஆஜாகமா அது உசுரூபம் எடுத்து பார்க்கிறான். அப்படி உயர மேல போய் பார்க்கும் பொழுது ஒரு நாடு தெரிகிறது. அந்த நாடை பார்த்த உடனே ஆகா இதான் இலங்கையா என்று பார்க்கிறான். ஆனால் அவன் பார்த்தது இலங்கை இல்லை, அது சொர்க்க நாடு. தேவர்கள் வாழ்கிற சொர்க்கத்தையே பார்க்கிறான். அவன் அவ்வளவு உயரத்துக்கு போயிட்டான். அந்த சொர்க்கத்தை பார்க்கிறான். பார்த்துட்டு இதுதான் இலங்கை என்று பார்க்கிறான். பிறகு அவனுக்கே தெரிந்து விடுகிறது, இல்லை இல்லை இங்க எல்லோரும் தேவர்கள் மாதிரி இருக்கிறார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இது சொர்க்க நாடு போல இருக்கு என்று சொல்லிவிட்டு பிறகு இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்தா அங்க இலங்கை தெரிகிறது. இலங்கையை பார்த்தவனுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல, மகிழ்ச்சியில் குதிக்கிறான். கண்டுவிட்டேன் இலங்கையை, கண்டுவிட்டேன் இலங்கை, இலங்கை தெரிகிறது. அவ்வளவு உயரத்துல போய் நின்று பார்க்கிறான். பார்க்கிற பொழுது அவன் அந்த இலங்கை தெரிந்தவுடன் அவனுக்கு மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கிறது. இதுல இந்த பாடலை நான் முழுமையா சொல்லல, ஒரு வரி சொல்றார். ஆண் தகை என்கிற வார்த்தை இங்க புறப்படுத்துறார். யார்? அனுமனை ஆண் தகை, ஆண்டகை எங்க ஆண்டேன்னு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றோம். அது ஒரு பெரிய மனுஷனுக்கு சொல்ற வார்த்தை. ஆனா இங்க உண்மையான வார்த்தை ஆண் தகை, ஆண்களில் உயர்ந்தவன், பெருமையில் உயர்ந்தவன். இந்த ஆண் தகைங்கிற வார்த்தையை கம்பராமாயணத்துல 2 பேருக்கு தான் அவர் பயன்படுத்துறார் கம்பர். ஒன்று அனுமன், இன்னொரு ராமன் என்று சொல்கிறார். அப்படி அந்த ஆண்களிலெல்லாம் சிறந்தவனாகிய அந்த அனுமன் உயர்ந்து என்று பார்க்கிற பொழுது முதலில் சொர்க்கத்தை பார்க்கிறான், பிறகு இலங்கையை பார்க்கிறான். அந்த இலங்கையை பார்த்த உடனே அண்டமும் திசைகள் 8 அதிர தோள் கட்டி ஆர்த்தான். உலகமே அண்டம் எல்லாம் அதிரும்பாடி அவனுக்கு கைகளை தட்டி தோலை உயர்த்தி ஆர்த்தான், மகிழ்ச்சி கூத்தாடினான். ஆகா பார்த்துட்டேன், எனக்கு இலக்கு தெரிந்து விட்டது, இலங்கை நான் போக வேண்டிய ஊர் தெரிஞ்சிருச்சு, அவன் ஊருக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகவே போவது ஈஸி என்று அவன் ஆர்த்தான். பிறகு உடனே அவன் தயாராகிறான். மகேந்திர மலையில முன்னாடி பின்னாடி நடக்கிறான். நடந்த உடனே அந்த மலை படாத பாடுபடுகிறது. என்ன, அது பட்ட உடனே அவன் நடக்கும் பொழுது அந்த அழுத்தத்தில் அந்த மலையில குகையில இருந்த பாம்புகள்லாம் கண்ணுல நெருப்ப கக்கிக்கிட்டு வெளியே வருதான். அந்த வெளியே வர்றது எப்படின்னா, அந்த மலையோட குடலை யாரோ புடுங்கி வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் எழுதுகிறார். அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு.
அடுத்து அதுல உள்ள பறவைகள் எல்லாம் பயந்து போய் கூக்குரல் இட்டு கொண்டு தன்னுடைய குஞ்சுகளோட வானத்துல பறந்து வானத்தையே மூடுகிறது. ஏனென்றால் அப்படி ஒரு அழுத்தம் மேலே இருந்து அழுந்த உடனே அந்த அந்த மரங்கள்ல உள்ள அந்த பறவைகள் கூடுகிட்டு இருக்க பறவைகள்லாம் அலறி அடித்துக் கொண்டு குஞ்சுகளோடு பறக்கின்றன. பறந்து அது வானத்தையே மூடுகிற அளவிற்கு அங்கே பறந்து போய்விடுகின்றன. யானை அந்த களிர் எல்லாம் போய் அது விழுந்துடாம நிலநடுக்க வந்துருச்சோன்னு நடுங்கி போய் அந்த மரங்களை போய் பிடிச்சிக்கிறது. புலிகள் என்ன பண்ணுதா, தன்னுடைய வாயில குட்டிகளை பிடித்துக் கொண்டு விட்டா போதும் சொல்லிட்டு புயலை விட்டு கிளம்பி அந்த மலையை விட்டு கிளம்பி வெளியே வெறித்து கொண்டு அனைத்து புலிகளும் இங்கே ஓடுகின்றன. பிறகு அந்த மலை எப்படி இருக்குன்னா, இவன் அழுத்திரத்துல வந்து அதான் சொன்னேன், அவனுக்கு கம்பனுக்கு தெரியாத ஞானம் எதுவும் இல்லை. ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பாய்மரம் மாதிரி இருக்கிறான். யாரு கம்பன் வந்து இவர் எப்படி இருக்காருன்னா, பாய்மரம் இந்த ஒரு அதாவது மூழ்குகிற கடல்ல வந்து ஒரு பாய்மரம் எப்படி இருக்குமோ, அந்த பாய்மரத்துக்கு மேல ஒரு பூம்பா ஒண்ணு இருந்தா அந்த மாதிரி உயரமா நிக்கிறான். யாரு யாரு நம்ம அனுமன் வந்து நிக்கிறான், ஒரு கூம்பு மாதிரி நிக்கிறான். இந்த பாய்மரம் இருக்கு பாருங்க, கைகளை விரித்து கொண்டு நிக்கிற போட்டு பாய்மரம் மாதிரி இருக்கு. அந்த மலை வந்து அழுந்துறது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கடல் மேல ஆடுகிற கப்பல் மாதிரி இருக்கான். அந்த அளவிற்கு அது அழுந்துகிறது. மலைன்னா என்னது, அசையாம இருக்கிறது தான் மலை. ஆனா அனுமன் கால்பட்ட அந்த மலை வந்து அசையுது, திருகுது, நெறியுது, பிதுங்குது. அந்த அளவிற்கு அது அவ்வளவு பெரிய அழுத்தத்தை அனுமன் கொடுக்கிறான். அவன் வந்து ஒரு பாய்மரம் மாதிரி நிமிர்ந்து இருக்கிறான். அந்த மலையானது அசைகிறது எப்படி இருக்குன்னா, கடல்ல அசைகிற கப்பலை போல அசைந்து கொண்டிருக்கிறது என்று கம்பர் அங்கே வர்ணிக்கிறார். பிறகு இப்பதான் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு எழுதுறாங்க கம்பர். இந்த ஒரு பாட்டை மட்டும் நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிறகு வந்து அனுமன் வந்து என்ன பண்றான், உயரம் தயாராகிறான், தாவுறதுக்கு தயாராகிறான். தாகுற பொழுது அவன் என்னெல்லாம் அவனுடைய உடம்பு என்ன ஆச்சுங்கிறத மிக அழகாக எழுதுகிறார் கம்பர். அதான் ஒரு விலங்கியல் நிபுணன் என்பது போல அந்த இடத்துல கம்பன் வெளிப்படுகிறார். அவர் பாயறதுக்கு தயாராகிறார். தயாராகிறது வந்து அந்த பாட்டு எழுதுறாரு பாருங்க. வால் விசைத்து எடுத்து வன் தாழ் மடக்கி மார்பு ஒடுக்கி மானத்தோல் விசை துணைகள் பொங்க கழுத்தை சுருக்கி தூண்டும் கால் விசை தடக்கை நீட்டி, இரண்டு கைகளையும் கால்ல விசை கொடுத்து கைகளை நீட்டி மேல் விசைத்து எழுந்தான். மேல கிளம்புனான். உச்சி விரிஞ்ச நாடு உறிஞ்ச, அவனுடைய உச்சி தலை உச்சி வந்து பிரம்மதேவனுடைய அந்த நாட்டை போய் தொடர மாதிரி உராயிற மாதிரி இருக்கான். அவ்வளவு உயரத்துல அவனுடைய தலையை வைத்துக் கொண்டு வீரன் மேல் விசைத்து எழுந்தான். கண்புலம் கதுவா வண்ணம் அப்படின்னு எழுதுறாரு. இப்ப நான் பாட்டை படிச்சுட்டு விளக்க சொல்லிட்டு பாட்டை சொல்றேன். அதாவது வாளை வேகமாக உயர்த்தி, அதாவது ஒரு 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 குரங்கு வானரம் ஒரு இடத்துல இருந்து வேகமா பாய்கிறது என்றால் அது எப்படி பாயுங்கிறத அப்படியே படம் பிடிச்ச மாதிரி எழுதுறாரு. வாளை உயர்த்தி, காலை வந்து மடக்கி, மார்பை சுருக்கி, தோலை வந்து ரெண்டையும் உயர்த்தி பூரிக்க, கழுத்தை வந்து ஒடுக்கிக்கிட்டு, காத்த வந்து அப்படியே கிழிக்கிற மாதிரி கைகளை முன்னே நீட்டிக்கொண்டு, அவனுடைய தலை அந்த பிரம்மலோகத்தை வந்து உராசுகிற அளவு மிக உயர்ந்தவனாக தலையை நிமிர்த்தி கொண்டு ஒரே உதச்சி மேல எழுந்து கிளம்புறான். யாரு, அனுமன். அந்த கிளம்புற வேகம் வந்து கண்புலம் கதுவா வண்ணம் என்று எழுதுகிறார். நம்ம கண்ணால பார்வையிலே அந்த அவனுடைய ஃபுல் போக்கஸ் பண்ண முடியல. அவனுடைய அந்த வேகத்தை, அந்த உடம்பு அந்த வேகமா பறந்து வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியல. அதை மீறி வெளியே இருக்கு அவன் உடம்பு. கண்புலம், கண்புலத்தையும் கண்புலத்தும் கதுவா வண்ணம், கண்புலத்தில் அடையா வண்ணம், அதுக்குள்ள அளக்க முடியாத வண்ணம் மேல் விசைத்து எழுந்தான். மேல எழுந்தான் அனுமன் என்று பாடுகிறான். இந்த பாட்டை சொல்றேன் பாருங்க. வால் விசைத்து எடுத்து வன் தாழ் மடக்கி மார்பு ஒடுக்கி மானத்தோல் விசை துணைகள் பொங்க கழுத்தினை சுருக்கி தூண்டும் கால் விசை தடக்கை நீட்டி கண்புலம் கதுவா வண்ணம் மேல் விசைத்து எழுந்தான் உச்சி விரிஞ்ச நாடு உஞ்ச வீரன் என்று முடிக்கிறார். எப்படி தன்னுடைய உடம்ப வந்து அந்த மாதிரி சுருக்கி வேகமா கிளம்பி போறார் அனுமன். தன் உறுப்புகளை வந்து சரி பண்ணி அவர் கிளம்புறார்.
அந்த வேகத்துல போகிறப்போ என்ன ஆகுதான், அந்த மரம், அந்த மலையில உள்ள பனை மரம், சில சின்ன சின்ன குன்றுகள், என்ன அங்கே உள்ள யானை, அதனுடைய குட்டி, இது எல்லாம் சேர்ந்து அந்த வேகத்தோட போகுதாம். இப்போ ஒரு கார் வந்து வேகமா கிளம்புதுன்னு வைங்க, அந்த டயரோட எவ்வளவு புழுதி பறக்கும் கூட. அந்த மாதிரி இவர் போன வேகத்துல அந்த மலையில உள்ள மரங்கள், யானைகள், குட்டிகள், அதுல உள்ள சில செடி கொடி எல்லாமே சேர்ந்து அவர் கூட போகுதாம். அது என்ன நினைச்சுக்கிட்டு போகுதாம், ராம காரியத்துக்கு நம்ம சில செய்திகளை செய்வோம், நம்ம நம்ம ஒரு தொண்டு செய்வோம் என்று அதெல்லாம் அது சேர்ந்து பாய்ந்ததாம். சேர்ந்து அதோட சேர்ந்து போதான் கூட. கூட போய் அந்த கடலையே கொஞ்சம் தூரம் தூக்குற அளவிற்கு அவன் பின்னாடி போய் விழுவுது. அந்த அளவு வேகமாக அவன் அனைத்தும் கூட வர கிளம்பி போறான். போனதற்கு அப்புறம் அங்க போகிற பொழுது, அங்க கிளம்பி போகிற பொழுது இந்த போன விசையில என்ன ஆகுதுன்னா, அந்த கடல் 2ஆ பிளந்துருது. அந்த தண்ணி வந்து அந்த பொளந்து 2 ஓடி போய் கீழ உள்ள அந்த அவன் பூமிக்கு கீழ உள்ள நாகர் உலகமே தெரியுதாம். யாரு? அனுமனுக்கு. அனுமனுக்கு தெரிகிறது. நாகர் உலகத்தில் உள்ள அந்த நாக அரசர்கள், அவர்களுடைய மணிகள் எல்லாமே அவனுக்கு தெரியுதாம். அத பார்த்துட்டு போறான். நாகர் உலகத்தை பார்ப்பதற்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று அனுமன் கருதி கொண்டு முன்னாடி போறான். கிளம்புறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தை பார்த்தான், கீழே பூலோகத்துக்கு பாதாளத்தையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று கம்பர் எழுதுகிறார். அப்படி வேகமா போறான். அது போறது எப்படி இருக்குன்னா, முத்தலை கிரியை ஒத்தான். அந்த திரிகோணமலை 3 சிகரங்களை உடைய மலையை போல இருந்ததாம். அவன் தலை ஒரு மலை, 2 தோல் ஒரு 2 மலை. இந்த போறது வந்து 3 தலை உடைய மலை வந்து வானத்துல போற மாதிரி அது இருந்ததாம். புஷ்பக விமானம், இந்திரனுடைய புஷ்பக விமானம் திடீர்னு தனியா கிளம்பி போற மாதிரி அவனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு. அப்புறம் வந்து திருமாலோட சண்டை, சிறுமாலோட ஒரு போட்டி வைத்துக் கொண்டு அவனுடைய கருட பறவை எவ்வளவு வேகமாக நல்லா போக முடியும் என்று போனது போல அனுமன் போனான். இப்படி ஒவ்வொரு அந்த செய்திக்கும் ஒரு பாடல் வைக்கிறார் கம்பர். அந்த இதை போல அவன் போனான். எது அந்த வானத்தை போல, அந்த கருடனை போல அவன் போனான். புஷ்பக விமானத்தை போல அவன் போனான். திரிகோண மலையை போல 3 சிகரங்களுடைய மலையை போல அவன் போனான். இப்ப போற வேகத்தை பார்த்து தேவர்கள்லாம் நினைக்கிறாங்களாம், என்ன அவ்வளவு வேகமா போறானே, இவ்வளவு உயரமா இருக்கிறானே, இவனுடைய தலை வந்து வானத்தை தொடுற அளவு இருக்கிறது. சொல்றாங்களாம், ஒருத்தர் சொல்றாங்களாம், மாயவன் திருமான் வந்து காலால் அளந்த உலகத்தை இவன் வாளால் அளக்கிறானே. திருமால் காலால் அளந்த உலகத்தை இவன் தன் வாளால் அளக்கிறானே என்று அவர்கள் வியந்து போகிறார்கள். அந்த அளவிற்கு அவர் போகிறார். அவன் வேகமாக போகிறான். அந்த அந்த போகிற அந்த வாளை பார்க்கிறார். இப்போ நான் சொன்ன பாருங்க, கம்பன் மாதிரி அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தலையை காமிச்சாரு இல்லையா? அவன் தலை எப்படி இருக்கு? 3 மலை மாதிரி இருக்குனாரு. தலை 2 தோல். இப்ப வாளை காமிக்கிறாரு. வாள் எப்படி இருக்கிறதா, நான் போகிற வேகத்துல வந்து இது இந்த திருமால் வந்து உலகத்தை காலால் அளந்தது போல் அனுமன் வாளால் அளக்கிற அளவுக்கு இருக்கிறதே என்று அவர்கள் வியக்கிறார்கள். கம்பர் வியக்கிறார். அதற்கப்புறம் அந்த வாள் எப்படி இருக்கிறதா, இலங்கையில் உள்ள அரக்கர்களை எல்லாம் அவர்களுடைய உயிர்களை கவர்வதற்கு போகிற அந்த கால பாசம் இல்ல, என்ன சொல்றது, அந்த யமனுடைய கயிறு, அந்த கயிறு வந்து யமனுடைய கயிறு நமக்கு தெரியாம தானே வரும். அது மாதிரி அந்த அரக்கர்களை கொள்வதற்கு போகிற அந்த கயிறானது, பாச கயிறு, அவனுடைய உடம்புக்கு பின்னால் மறைந்து கொண்டு போகிறான் இலங்கையில். அப்படி கற்பனை பண்ணுகிறார் கம்பர். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு. அரக்கர் கண்ணுருவர் என ஒளித்து பின் செல்லும் காலபாசத்தை ஒத்தது அன்றே. அவனுடைய உடம்புக்கு பின்னால் மறந்து கொண்டு அரக்கர்கள் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் கண்ணுருவர் என்று ஒளித்து பின் செல்லக்கூடிய காலபாசம் போல அந்த வாள் அவன் பின்னால் அவனுடைய உடம்பை சேர்ந்து கொண்டு இதை நோக்கி இலங்கையை நோக்கி போகிறது. இப்பொழுதுதான் அனுமனுக்கு தடைகள் வருகின்றன. ஒரு 3 தடைகளை அனுமன் எதிர்கொள்கிறான். முதல் தடை வந்து மைனாக மலை அப்படின்னு ஒரு மலை. மைனாக மலை என்கிற ஒரு மலை அங்கே கிளம்பி வருகிறது. திடீர்னு அப்படியே பூமி அந்த கடல்ல இருந்து திடீர்னு கிளம்பி முன்னாடி நிற்கிறது. அந்த மலையினுடைய உயரம் மிகப்பெரிய உயரம். அதுல வந்து 1000 சிகரங்கள். அந்த 1000 சிகரங்களோட பெரிய மலை குன்று குறிக்க வந்து அப்படியே தடுக்குது அவரை. இவன் போகிற வேலை தடுத்த உடனே இது என்ன திடீர்னு இப்படி ஒரு தடை வருதுன்னு சொல்லிட்டு அனுமன் என்ன செய்கிறான், அதை அப்படியே தூக்கி தலைகீழா போடுறான். அதனுடைய தலைப்பாகம் மேல வர்ற மாதிரி, சிகரம்லாம் கீழே போற மாதிரி தூக்கி தலைகீழா போட்டு போயிட்டு இருக்கான். உடனே அந்த மலை வந்து ஒரு சின்ன மானிட உருவம் எடுத்துக்கொண்டு அவன் முன்னால் நின்று பேசுகிறது. நீ வந்து என்னை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன்.
நான் வந்து உன்னுடைய தந்தையாகிய காற்று தேவனுடைய காற்று தேவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதை நான் சொல்லுகிற பொழுது ஐயா பாவரசு போய் திருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தமான் ஐயா மிக அருமையான ஒரு தலைமை உரை சொன்னார்கள். இதை மதம் என்று நம்ம பார்க்க கூடாது, இதில் உள்ள கட்டுக்கதை என்றெல்லாம் கவலைப்படக்கூடாது. இப்போ ஒரு படம் பார்க்குறான், அந்த படத்துல நடுவுல சில சினிமா பாடல்கள் வருகின்றன. அந்த பாடல்கள் வந்து இயல்பாக நடக்கிறதா? இல்லை, இல்லையா? சில சமயம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். இப்பெல்லாம் கதாநாயகன் கதாநாயகி நடனம் ஆடுவது போல இன்றைக்கு காதலன் காதலிகள் நடுநூல் நடனம் எல்லாம் பார்க்கிறோம். அதை நாம் எப்படி ஒதுக்கி விட்டு அந்த அந்த படத்தை பார்க்கிறோமோ அது போல அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை ஒதுக்கி விட்டு அந்த கதையையும் அதில் உள்ள செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி இப்ப என்ன, இந்த மலையானது செல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஒரு காலத்தில் இந்த மலைகள் எல்லாம் நாங்கள் இறக்கைகளோடு பறந்து கொண்டிருந்தோம். ஒரு காலத்துல மலை இறக்கையோட இருந்துச்சான், பறவை பறக்கிற மாதிரி. இதை பார்த்து இந்த பூமியில எல்லாருமே பயந்தாங்களாம். திடீர்னு சரி நம்ம உட்காருவோம்ட்டு மழை உட்கார்ந்துச்சுன்னு வைங்க, ஒரு ஊருக்கு மேல வந்து உட்கார்ந்துச்சுன்னு வைங்க, அந்த ஊர்ல உள்ள மக்கள் இறந்து போயிடுவாங்க இல்லையா? அதனால இந்த மலைகள் இப்படி திரிவதை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள். உடனே இந்திரன் என்ன சொன்னான்னா, அந்த இறக்கைகள் எல்லாம் வஜ்ராயத்தை வீசி எல்லா மலைகளுடைய இறக்கைகளையும் வெட்டி ஒரே இடத்துல அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல இருங்கள் என்று சொல்லி எல்லா மலைகளுடைய இறக்கைகளையும் வெட்டி விட்டான். அப்படி வெட்டுகிற பொழுது நான் மட்டும் தப்பி பிழைத்தேன். அதற்கு காரணம் வாயு தேவன் என் மேல் கருணை கொண்டு என்னை கொண்டு வந்து கடலுக்குள் மறைத்து விட்டான். அதனால நான் வந்து இறக்கையோடு இன்றைக்கு இருக்கிறேன். நான் தான் மைனாகமலை, உன் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நீ வந்து வாயுனுடைய புத்திரன், இலங்கைக்கு வந்து ராம காரியத்தின் காரணமாக சீதையை மீட்கிற விஷயமாக நீ போகிறாய், அவனுக்கு உதவி செய் என்று வருணதேவன் எனக்கு சொன்னான். ஆகவேதான் நான் வந்தேன் என்று சொல்லி இங்க இருந்து என் மேல் இருந்து இலைப்பாரி விட்டு நான் கொடுக்கிற விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போப்பா என்று அந்த மைனாகமலை அன்போடு சொல்லுகிறது. இதை பார்த்த உடனே அனுமன் சொல்லுகிறான் வந்து, இல்ல நான் வந்து ஒரு காரியமாக போகிறேன், காமகாரியமாக போகிறேன். அதை முடிப்பதற்கு முன்னால் நான் எந்த விருந்தோம்பலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது எனக்கு சாப்பிடுறது என் வேலை இல்லை. நான் போயிட்டு திரும்பி வரும் பொழுது உன்னை நான் வந்து பார்க்கிறேன். இன்னொன்னு வந்து நீ சாப்பிடுற மாதிரி சொல்லும் போதே நான் சாப்பிட்ட மாதிரி அர்த்தம் என்று அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான். இது நமக்கு எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், அன்றைக்கு நம்ம இந்த ஆரண்ய காண்டத்துல வந்து நம்ம குகன் வந்து அந்த உணவை கொடுக்கிற பொழுது, வறுத்த மீன், அந்த மீனை கொடுக்கிற பொழுது நான் உண்டதாகவே நினைத்துக்கொள் என்று ராமன் சொன்னதை போல இங்கே அனுமன் சொல்லுகிறான். வருந்தேன், அது என் துணை வானவன் வைத்த காதல், அருந்தேன் இனி யாதும் என் ஆசை நிரப்பியல்லால் பெருந்தேன் பிழிசாலும் நின் அன்பு பிணித்த போதே இருந்தேன் நுகர்ந்தேன் இனிமேல் இனி ஈவதென்னும். நீ என் அன்மேல் அன்பு வைத்துக் கொண்டு கொடுத்தேன் சொன்ன பாரு, அப்பவே நான் அதை நுகர்ந்து விட்டேன். இது அந்த மாதிரி பாடலாம். வருந்தேன், அது என் துணைவானவன் வைத்த காதல், அருந்தேன் இனி அது மாசை பெருந்தேன் பிழிசாலும் நின் அன்பு பிணித்த போதே இருந்தேன் நுகர்ந்தேன் இனி ஈவதென்னோ அப்படி கூட பாடலாம். அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு ஒரு அடிப்படையாக அந்த பாடல் இருப்பதாக கூட எனக்கு, என்னன்னா நீங்க கொடுத்த சொல்வது போதே நான் வந்து சாப்பிட்ட மாதிரி, நான் அந்த காரியம் முடிப்பதற்கு முன்னால் எதையும் உண்பது தகாது, ஆகவே உன் அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறார். இதான் அதாவது இந்த காப்பியத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஒரு திருக்குறளை படிச்சா என்னென்ன கிடைக்குமோ, ஒரு நாலடியாரை படித்தால் என்னென்ன அறக்கருத்துகள் கிடைக்குமோ அத்தனையும் இந்த காப்பியத்தில் நமக்கு இருக்கின்றன. ஒரு சுகர் கோட்டடா கதையோட சேர்ந்து அவர் சொல்லுகிறார், என்பிற் சிறந்தாயதோர் ஊற்றம் உண்டு என்னலாமே, அன்பிற் சிறந்தாயதோர் பூசனை யார்கள் உண்டே. நம்ம உடம்புல எவ்வளவோ பாகங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை காட்டிலும், எல்லா பாகங்களை காட்டிலும் உறுதியானது எது? எலும்பு. அந்த எலும்பை போல அன்பை காட்டிலும் பெரிய பூசனை ஏதாவது இருக்கா? பெரிய பூஜை, எவ்வளவு பூஜை பண்றான். இந்த பூஜை அட்டகால பூஜை, அந்த கால பூஜை. இப்ப திருப்பதியில வந்து சில பூஜைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ₹1,00,000 கட்டணும், அப்பதான் அந்த பூஜைக்கு நீங்க அதை செய்ய முடியும். இப்படி எத்தனையோ பூஜைகள் இருக்கின்றன. பாரதியார் சொன்னார், அன்ன சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்க்கும் சுனைகள் ஏற்றல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு பாரதி பண்ணார். எல்லா புண்ணியங்களை காட்டிலும் பெரிய புண்ணியம் ஏழைக்கு படிப்பு சொல்லி கொடுத்து பண்ணார். இது பூசை. எந்த பூசை, எதிலே சிறந்த பூசை எது என்று சொன்னால் அன்புடையதுதான். அப்ப அத்தனை இலக்கியங்களும் அன்பைத்தான் சொல்லுது.
அப்ப அன்பை காட்டிலும் சிறந்த பூசனை உண்டோ என்று அனுமன் வந்து அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, ஆகவே உன் அன்பை ஏற்றுக்கொண்டேன், நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் போவேன், போய் மீண்டதற்கு பிறகு உன் அன்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் கிளம்புறார். கிளம்புறதுக்கு பிறகு உடனே இரண்டாவது ஒரு உடனே அந்த மைனாக மலை போய்விடுகிறது. இப்படி வேகமா போய் கொண்டிருக்கிறார். பிறகு சுரசை என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கி வருகிறார். இவள் யார் என்று சொன்னால், அந்த தேவர்கள் வந்து இவனுடைய ஆற்றலை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி சுரசை என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கி அனுப்புகிறார்கள். அவள் வந்து சொல்லுகிறாள், நான் பனிப்பிசியில் இருக்கிறேன், பசிப்பினியில் இருக்கிறேன், நான் ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கிறது, நீ வந்து மாநகரம் இன்னைக்கு உணவுக்கு வந்து விட்டா, நீ எனக்கு சாப்பிட்டே ஆகணும்னா எனக்கு வந்து என் பசிப்பினியை நீ தீர்த்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லுகிறாள். சொன்ன உடனே இவர் என்ன சொல்லுகிறார், நான் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், என்னை தடுக்காத, நான் போயிட்டு திரும்பி வந்து உன் பசிக்கு வந்து இணையாக ஆகிறேன், நான் போன வேலையை முடிச்சிடுறேன் முதல்ல என்று சொல்லுகிறார். உடனே அவ சொல்றா, அதெல்லாம் கிடையாது, உன்னை சாப்பிட்டாதான் நான் போக மாட்டேன். இதுக்கு வந்து அவருக்கு ஒரு பாட்டு இருக்கு, என்னன்னா, நான் வந்து இது 7 உலகத்திற்கும் ஆணை என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன் பாருங்க. காய்ந்தேழ் உலகங்களும் காண நின் யாக்கை தன்னை, எல்லா உலகங்களும் காண உன் உடம்பை, ஆர்ந்தே பசி தீர்வேன் இது ஆணை, அதை வந்து உன் உடம்பை உண்டு நான் என் பசி தீர்வேன் இது ஆணை என அன்னாள் சொன்னால், உடனே அனுமர் சொல்லுகிறார், ஓர்ந்தேனும் உவந்து வருவேன் எனது ஊழில் பேழ்வாய் புகுந்து ஏங்குகின்றேன் வளையாமடி தின்று என்றான். உடனே நான் உன்னை எப்படி சாப்பிட்டே ஆவேன், நீ எல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது, உன்னை சாப்பிட்டே ஆவேன் என்று அவள் சொல்லுகிறார், சுரசி சொல்லுகிறாள். உடனே சரி வேற வழி இல்லை என்று சொல்லி அனுமன் சொல்லுகிறான், ஓ சரி அப்படின்னா நான் வந்து உன் வாய்க்குள்ள போறேன், நீ முடிஞ்சா என்னை சாப்பிட்டுக்கோ, உன்னால் வலிமை இருந்தால் என்னை உண்டு விடு, நினது ஊழ் இல் பேழ் வாய் சேர்ந்து ஏகுகின்றேன் வளையாமெனில் தின்றிடு, நான் உள்ள போறேன், உன்னால் முடிந்தால் வளைவாய்மனின் உன் வலிமை இருந்தால் என்னை சாப்பிடு என்று அனுமன் ஒத்துக்கொள்கிறான். அப்பொழுது மிக உடனே ஒத்துக்கொண்டு பேருடன் எடுக்கிறான், இன்னும் உயரமாக வளர்கிறார் அனுமன். ஆஜா விஸ்வரூபம் எடுத்து மேற்கொண்டு வளர்கிறார். அவரை சாப்பிடறதுக்கு வந்து இப்போ என்ன சொல்றது, ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணும்னா இந்த அளவு லேசா வாயை திறந்தா போறோம் இல்லையா, ஒரு மாங்காயை சாப்பிடணும்னா கொஞ்சம் பெருசா வாயை திறந்தாதான் நம்ம வச்சு கடைக்கு சாப்பிட முடியும். அந்த மாதிரி இவன் வளர்ந்து போகிற பொழுது அந்த அளவிற்கு அந்த அரக்கியானவள் வாயை திறக்கிறாள். திறந்து போன உடனே டக்குன்னு அவர் உடம்பை சுருக்கி கொண்டு, தன் உடம்பை சட்டென்று சட்டென்று சுருக்கி கொண்டு அப்படியே வாய்க்குள்ள போடுறாரு. போன உடனே அவ அந்த ஒரு மூச்சு வாயை பொத்தி வாயை மூடி அதை முழுங்குறதுக்குள்ளேயும் உள்ள போயிட்டு வெளியே வந்துடுறாரு, உள்ள போயிட்டு வெளியே வந்துடுறாரு. இது வந்து அந்த சித்திகள் என்று சொல்கிறார்கள், 8 சித்திகள்னு சொல்றாங்க இல்லையா, 8 சித்திகள், அந்த அந்த மகிமா அனிமா என்று 8 சித்திகள் சொல்லுகிறார்கள். அந்த 8 சித்திகள் அதாவது மகிமா அனிமா கரிமா லஹிமா பிராசக்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று 8 வித சித்திகள், 8 வகை சித்திகள். இது யார் சித்தர்களுக்கு சித்தர்கள் எய்திய 8 வகை சித்திகள், 8 வகை சித்திகள். இதுல ஒரு பகுதி மகிமாங்கிறது உடலை பெருசாக ஆக்குவது, அனிமா அப்படிங்கிறது உடலை சிறுசாக ஆக்குவது. இப்போ இந்த வாமனன் கதை கூட படிச்சோம் இல்லையா, மகாபலி கதையில வாமனன்கிறது உலகத்திலே மிக சிறிய வடிவம் திருமால் எடுத்து வந்தது. பிறகு அவன் நிலத்தை கொடுக்கிறேன்னு உறுதி சொன்ன உடனே அவர் பெரிய வடிவம் எடுக்கிறார், அனிமாக வந்து மகிமாவாக வளர்கிறார். அப்பதான் அந்த 3 உலகங்களையும் அளக்க போகிறார் திருமால். அது வந்து அவர் ஒரு சித்து, அது ஒரு சித்து. அதே மாதிரி இங்க அனுமன் வந்து ஒரு சித்து செய்கிறான். முதலில் பெரிய மகிமாவாக வளர்ந்து பிறகு அனிமாவாக ஆகிறான். வளர வளர அவன் வாயை திறந்த உடனே டக்குன்னு உடம்ப சுருக்கிக்கிட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்துடுறாரு. 3 விதத்துல அவ ஒரு மூச்சு விட்டு வாயை மூடுறதுக்குள்ளேயும் டக்குன்னு வெளியே வந்துடுறாரு. சோ அப்ப நான் என்ன சொல்றாரு, நான் விரைந்து ஏகுகின்றேன், முடிந்தால் வளையாமனின் தின்றிடு, உன்னால் முடிந்தால் வலிமை இருந்தால் என்னை சாப்பிடு என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விடுகிறார். வெளியே வந்த உடனே அவ அசந்து போயிடுறா சுரசை, உன்னை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது, நீ போயிட்டு வா என்று சொல்லி அவள் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவன் வந்து அவரை சோதிப்பதற்காக வந்தவள். உடனே உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை உலகத்தில், நீ சென்று வா என்று சொல்லி அவள் ஆசி சொல்லி அனுப்புகிறாள். முடியாதது என கேள், இனி முழு ஏழுலகும் உண்டான், புகந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகழ்வானும் அல்லன் இனி என்று திருவாய்மொழியில ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். முடியாதது இனி எனக்கேள், இனி என்னால இனிமே என்ன முடியாது, ஏழுலகம் உண்டான்
அடியனுள் புகுந்தான். 7 உலகத்தையும் உண்டவன். அவன் வாயை திறக்கிற பொழுது, கண்ணன் வாயை திறக்கிற பொழுது அதுக்குள்ள அண்ட சராசரம் இருக்கிறது. அப்படி அத்தனையும் உண்டவனாகிய கண்ணன் என்னுள் புகுந்தான், எனக்குள்ள வந்துட்டான். அகழ்வானும் அல்ல நீ, இனிமே அவன் என்ன போக மாட்டான். இனிமேல் முடியாது என கேள் இனி, இனிமேல் என்னால் முடியாது என்ன இருக்கிறது என்று ஆழ்வார்கள் பாடினார்கள். அது போல அனுமனை பார்த்து அந்த சுரை சொல்கிறார், உன்னால் முடியாது எதுவுமே இல்லை, ஆகவே நீ சென்று வா என்று அவள் ஆட்சி புரியார். இப்ப 2வது தடை தீர்ந்து விட்டது. அப்ப எவ்வளவு தடை வருது பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு ஒரு 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 செயலுக்கு செல்லுகிற பொழுது எவ்வளவு தடைகள் வருகின்றன என்று பாருங்க. 3வது வந்து அங்கதாரை என்று சொல்லக்கூடிய இன்னொரு அறைக்கு வருகிறார். அந்த அறைக்கு அவள் இல்ல, அவ திடீர்னு எழுந்து அவனை உண்பதற்காக பார்க்கிறாள். அவ எப்படின்னா இன்னானா வானத்தை விட்டுறாள். அவ்வளவு பெரிய உயரம், அவ்வளவு பெரிய உயரமுடைய மிகப்பெரிய அறைக்கு வாயை திறந்து கொண்டு இருக்கிறாள். அனுமன் கேட்கிறான், நீ என்ன இவ்வளவு பெரிய வாயை திறந்து கொண்டு எதுக்காக இருக்கிறாய் என்று கேட்கிறான். அவள் அதுவும் அவனை போகும்போது அவனை பிடிச்சு இழுக்கிறான். அவனுடைய நிழலை பிடித்து, அந்த அனுமனுடைய நிழலை பிடித்து அதை இழுப்பதன் மூலமாக அனுமனை அவளுடைய வாயை நோக்கி இழுக்கிறான். உடனே அனுமன் கேட்கிறான், சாயா வரம் தழுவினாய் தழிய பின்னும் ஓயா வியந்த விசை கண்டு உணர்கிறாய். என்னுடைய நிழலை பிடித்து என்னை இழுத்தக்கூடிய வலிமை பெற்றிருக்கிறாய், உனக்கு என்ன வேணும்? என்ன வாயால் அளந்து நெடு வான்வெளி அடைத்தாய், உன் வாயால் இந்த வான்வெளியே அடைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ன என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், நான் உன்னை உண்பதுதான் எனக்கு வேலை, என்னை பெண்பால் என்று கருதாதே, என்னை உண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஒரு முழுங்கிடுறா. யார? அனுமனை முழுங்கி விடுகிறாள் அந்த அங்கதாரை, அங்காரதாரை அவள் விழுங்கி விடுகிறாள். உடனே எல்லோரும் கலங்கி விடுகிறார்கள். தேவர்கள் எல்லாம் அவங்க வேடிக்கை பார்க்கறது தானே வேலை. நம்ம பார்த்தோமே, இந்த கேலரியில உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அவர்கள் மனநோத்திலிருந்து பார்க்கிறார்கள், கலங்கி விடுகிறார்கள். போச்சு, நம்ம பிரச்சனை எல்லாம் அது தீராது போல இருக்கு. அனுமன் ஒருத்தனை தான் நம்பி இருந்தோம், அவனும் இந்த மாதிரி அங்காரதாரை வயிற்றுக்குள் போய்விட்டானே என்று அவர்கள் கலங்கி நிற்கிற அடுத்த கணத்தில் அனுமன் அவளுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருகிறான். அங்காரதாருடைய வயிற்றை கிழித்து கொண்டு அவள் குடலை கையில பிடித்துக் கொண்டு வெளியே வருகிறான். அது எப்படி இருக்கிறதா, வானத்துல கருடன் நாகத்தோட பறக்கிற மாதிரி இருக்கிறதா கம்பர் சொல்கிறார். வானத்தில் கருடர்கள் அந்த பாம்புகளை தூக்கி கொண்டு பறப்பது போல அவன் வானத்தை கடங்கி வந்தான், கருடனை ஒத்திருந்தான் என்று சொல்லுவான். சொல்லிக்கொண்டு அவன் வெளியே வருகிறான். அவளே அந்த அறைக்கியும் அங்கே இறந்து விழுகிறாள். அப்பொழுதுதான் அங்க அனுமன் நினைக்கிறான், என்ன இவ்வளவு பிரச்சனை வருகிறது, இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவையும் தீர்ப்பதற்கான வழிகளும் இங்கே தென்படுகின்றன. ஆகவே தீமை அவை தீர ஏறும் வகை எங்குள்ளது. இந்த மாதிரி உலகத்தில் எந்த தீமை வந்தாலும் அதில் இருந்து மீள்வதற்கு என்ன வழி இருக்கிறது? ராம என எல்லாம் மாறும், அதின் மாறு பிரிதியில் என்று அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். எனக்கு தீமை வருகிறது, அந்த தீமைகளும் ராம என்று நினைத்தவுடன் அவை மாறி விடுகின்றன. அது மூலமா ஒரு செய்தி சொல்லுகிறான், பக்தர்களுக்கு சொல்லுகிறான், தீமை அவை தீர ஏறும் வகை எங்குள்ளது, ராம என எல்லாம் மாறும், ராம என எல்லாம் மாறும் என்று அனுமர் அவர்களே நினைச்சுக்கிட்டே அவர் பறந்து கொண்டு போகிற பொழுது அந்த இலங்கையை நெருங்கி விட்டார். நேரடியாக அந்த மதில் தெரிகிறது, மதிலுக்கு போகல. அந்த ஓரத்துல ஒரு பெரிய சோலை இருக்கிறது. அந்த சோலையில பவள மலை இருக்கிறது, பவள மலை. அந்த பவள மலையின் மேல் பாய்ந்தான் அனுமன் என்று கம்பர் எழுதுகிறார். அந்த பவள மலையில போய் மேல நிக்கிறான், போய் இறங்கிறார். இறங்கிட்டு அப்புறம் அந்த இலங்கையை பார்க்கிறார். அந்த உயரமான மலை, அந்த உயரமான மலையிலிருந்து இலங்கையை பார்க்கிற பொழுது அந்த வானலோகத்துல உள்ள தேவதைகள்லாம், அந்த தேவர்களுடைய மனைவிகள் எல்லாம் அவர்கள் முகம் பார்க்கிற கண்ணாடி போல இருக்கிறதா இலங்கை, அவ்வளவு அழகாக இருக்கிறதா. அது மாதிரி அவர் மேலே இருந்து அப்படி கீழே கண்ணாடியில பார்க்கிற மாதிரி அந்த இலங்கையை அவர் பார்க்கிறார் என்று எழுதுகிறார் கம்பர். பார்த்துட்டு இலங்கையை பார்த்து வியந்து போகிறார். அதாவது எல்லா தேசங்களையும் வென்றவன் ராவணன், அவன் சொர்க்கத்தை கூட நினைச்சா இருக்கலாம், ஆனா அதையும் மீறி அவன் இலங்கையில் இருக்கிறான் என்று சொன்னால் அப்ப இந்த இலங்கை எப்படிப்பட்ட நகராக இருக்கு. அதுக்குள்ள அந்த இலக்கணத்தோடு பெருமையோடு தன்மையோடு இந்த இலங்கை மாநகர் இருக்கிறது, சொர்க்கத்தை காட்டிலும் மிக சிறப்பாக இருக்கிறது. அதனாலதான் இவன் இங்கு வாழ்கிறான், இங்கு வாழாமல் வேறு எங்கு வாழ்வான் என்று அனுமன் நினைக்கிறார். யாரு? இந்த இலங்கையை குறித்து அவர் நினைக்கிறார். பிறகு இதனுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை, இதனுடைய தூரம் என்பது 700 யோசனை தூரமுடைய தீவாக இந்த இலங்கை தீவு இருக்கிறது. இதை பார்ப்பதற்கு ஒரு 700 யோசனை உள்ள தீவாக இருக்கிறது. ஆனால் இதை முழுமையாக பார்ப்பதென்றால் யாரால் முடியும்? கரையில்லாத அழகுடைய
இந்த நகரமாக இந்த இலங்கை இருக்கிறது என்று அனுமன் பார்த்து வியக்கிறான் என்பதோடு இந்த கடல் தாவு படலம் நிறைவுறுகிறது. அனுமன் தயாராகி தன்னுடைய உடம்பை செருக்கி, தோளை நிமிர்த்தி, கழுத்தை சுருக்கி, கைகளை நீட்டிக்கொண்டு வேகமாக பறந்து வருகிற பொழுது அங்கே அந்த மலை, பிறகு சுரசை, கங்காரதாரை என்கிற 3 தடைகளை, 2 தடைகள் நேர்மறை தடைகள், ஒரு தடை அவனை விழுங்கி விடுகிறது, வயிற்றை கிழித்துக் கொண்டவன் வெளியே வந்து அத்தனை தடைகளையும் தாண்டி தனி ஒரு மனிதனாக பவளப்பாறையில் அவன் இறங்குகிறான். இலங்கையை பார்க்கிறான் என்பதோடு இந்த படலம் முடிகிறது. பெரியோர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மிக சுவாரஸ்யமான கதைகள், நிகழ்ச்சிகள் இனிமேல் தான் இருக்கின்றன. அவற்றை அத்தனையும் நாம் பார்ப்போம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையில் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, சிறப்பான உரையை வழங்கி இருக்கின்றீர்கள். ஞான வடிவேல், ஞானம் என்றாலே பொதுவாக அறிவு சார்ந்தவர்கள் என்று அர்த்தம். அப்படி அறிவை கொண்ட ஞான வடிவேல் ஆற்றிய உரை ஒரு வடிவேலை போல நம்மை வணங்க வைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆண்டகை என்னும் ஒரு சொல்லை பயன்படுத்தினார்கள். ஆண்டகை அனுமனை குறிக்கிறது. இப்படிப்பட்ட சொற்கள் எத்தனை முறை இந்த கம்பராமாயணத்தில் பயன்பட்டு இருக்கின்றன என்பதை அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு சாட்டிலே போட்டிருக்கின்றார்கள். அதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அத்தகைய நிலைமையிலே இந்த சொற்பொழிவு எத்தனை சுவையாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கம்பராமாயணம் படிப்பதற்கு மட்டுமல்ல, கேட்பதற்கும் சுவையாகத்தான் இருக்கும். அதில் இருக்கின்ற சுவைகளெல்லாம் நாம் உண்டு விட்டால் நம்முடைய அறிவு பசியெல்லாம் அகன்றுவிடும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் கம்பராமாயணத்தை தொடர்வோம். இப்பொழுது